நீங்களே ஒரு விவாத அரங்கை கட்டமைக்கிறீங்க. அது வந்து பெரும்பகுதி சாமானியர்கள் அல்லது மக்கள் கலந்து கொள்ளதாக இருக்குது. அரசியல் விவாதங்கள் இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல் விவாதங்கள் அல்லது செய்தி தொலைக்காட்சிகள், வெறும் அரசியல் நம்ம சுருக்க வேண்டாம், செய்தி தொலைக்காட்சிகள் எல்லா விதமான விவாதங்களும் வரலாம். அது எப்படி நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சூழல் இப்போ இருக்குன்னு பார்க்குறீங்க? அது இல்லை, சொல்ல அதிகாரம் 1000வது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் நிகழ்ச்சியில் ஒரு வட இந்திய பெண்மணி பேசினாங்க. நல்ல தமிழ்லாம் யூஸ் பண்ணாங்க, நல்ல தமிழ் வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டப்ப, ஏன் அப்படி பேசுகிறீங்க, எது வழியாக கிடச்சதுன்னு நீயானாலும் சொன்னாங்க, சொல்லதிகாரம் அப்படின்ற வார்த்தையும் சொன்னாங்க. அது டெலிகாஸ்ட்லேயும் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அதாவது அந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னா அதுக்கான நம்பகத்தன்மையை உருவாக்குறதும், தென் அதுக்கான ஆழங்களும் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்படுத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பொதுவாக இந்த ரொம்ப ஒரு ஆர்வக்கோளாறான ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு, சொல் இல்லை செயல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக சொல் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சொல்லிருந்து தான் பல விஷயங்கள் உருவாகுது. ஒரு இடத்துல இருந்து தான் எவ்வளோ தூரம் பேசுகிறோமோ, ஒரு காலகட்டத்தில் பேசுனது அடுத்த கட்டத்தில் பாலிசியாக மாறும், ஒரு கட்டத்தில் பேசுனது அடுத்த கட்டத்தில் அதில் ஒரு போராட்டமாக மாறும். ஸோ சொல் பற்றின ஒரு அண்டர் எஸ்டிமேட் ஓவரால் பண்ணுறாங்க பேசுகிறத பற்றி. ஈவன் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்ற ஒரு ஏளனமான ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஓவரால் நியூஸ் டிபேட்டோட வேவ் ஆர் இத்தனை தமிழ் நியூஸ் டிபேட்டோட வேவே இந்த பத்திரிகையாளர்களோட வெற்றியாக பார்க்குறேன். இவ்வளோ சக்ஸஸ். நீங்கள் பத்திரிகையாளர், இவர் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆண்டனி சாரும் பத்திரிகையாளர் தான். அத்தனை பத்திரிகையாளர்கள், அதாவது ஒரு 30-40 வருஷமாக தமிழ் பத்திரிகை உலகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவ்வளோ தூரம் பெருசாக இந்த டிபேட்டை இங்கே மட்டும் இல்லை, பல நியூஸ் சேனலில் எல்லா இதுலேயுமே வந்து இது டெலிவிஷனோட வெற்றி கிடையாது, பத்திரிகையோட வெற்றி அப்படின்னு தான் எனக்கு தோணும். தென் அதான் இந்த எப்படி ஒரு செயல் இதுவோ அதே மாதிரி சொல்லுக்கான ஒரு இது இருக்குது. சொல்ல அதிகமாக வரும்போது அது ஒரு நாய்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இது, இறைச்சல் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் அது மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துச்சு. பார்லிமெண்ட்டில் அதிகமாக டிபேட் பண்ணும்போது அது இறைச்சல்னு ஒரு போர்டெலாம் வச்சாங்க. ஓகே, ஸோ எங்கெல்லாம் மக்கள் உறக்க பேசுகிறாங்களோ, அவங்களோட தேவைகளை பேசுகிறாங்களோ, இப்போ பார்லிமெண்ட் இறைச்சல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எங்கெல்லாம் இறைச்சல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ அங்கே வந்து மக்களோட குரல் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இது இறைச்சலாக இருக்கிறது நல்லா இருக்கு. அடிப்படையில் இப்போ உரையாடல் பற்றி தான் சொல்லியிருந்தார் ஆண்டனி சார். சொல்கிறாரு 60களிலிருந்து தர்க்க ரீதியாகவே கிட்டத்தட்ட தமிழக மக்கள் வந்து பழகிட்டாங்க அப்படின்னு. இப்போ நிறைய விவாதங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து நீயானா வாரத்தினுடைய இறுதியில் ஒரு விவாதம் நடக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜிஇசியில் ஒரு விவாதம் இருக்கும். அதுக்கு பிறகு கடந்த 15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 3 தொலைக்காட்சிகள் 4 தொலைக்காட்சிகள் ஒரு மாலை நேரத்தில் 3 விவாதங்கள், இன்றைக்கி 10லேருந்து 12 விவாதங்கள். அதிகப்படியான விவாதங்கள் அப்படிங்கிறதே வந்து வாய்ப்பை நிறையா கொடுக்குதா வியூவர்ஸ்க்கு, இல்லை சோர்வடைய வைக்குதா? அதை எப்படி பார்க்குறது? குழப்பம் உண்டாக்குதா? இல்லை, அதிகமாக பேசுறது வெவ்வேறு வியூ பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எனக்கான சாய்ஸஸ் அதிகமாகுது. நான் ஒரு நார்மலாக பேசுகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து பேசுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தா ஒரு நார்மலாக 30 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் எல்லாரையும் அரசியல் மயப்படுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அரசியல் எனக்கு அதுக்கான அந்த இப்போ நான் ஒரு கிளாஸில் இருக்கேன், எனக்கு அந்த வெல்ஃபேர் தேவை, அரசை சார்ந்து இருக்கேன், அரசோட எந்த முடிவும் என்னோட வாழ்க்கையோட கனெக்ட் இருக்கும்போது நான் அரசியல் மயப்படுத்துவேன், நான் உள்ளே வருவேன். ஒரு பீரியட் இருக்கு, கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு டிபேட்டோட போகலாம் அப்படின்ற டிபேட், அது இன்னும் தமிழ்நாட்டில் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக பேசணும், அதிகமான பாலிசி வேணும், எல்லாரையும் அரசியல் மயப்படுத்தணும், இன்னும் அதிகமாக ஆட்களை உள்ள அரசியல் பேச்சுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அதுலேயே இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இது செய்தி தொலைக்காட்சிகளுக்கான விவாதம் தான். நீங்கள் பெருமளவுக்கு அது வந்து கருத்தியல் விவாதம் இருந்துச்சு. கருத்தியல் ரீதியான விவாதங்கள், டேக் அவே பாயிண்ட்ஸா அல்லது ஒரு ஆக்ரோஷமான ஒரு விவாதம், இதை எப்படி வியூவர்ஸ் பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் பல்ஸ் பார்த்தா அடுத்தடுத்த நிகழ்ச்சி அது என்னவா மாறி இருக்கா? ஏதாவது பார்வையாளர்களுடைய அந்த டேஸ்ட் மாறி இருக்கா, அல்லது தொலைக்காட்சிகள் அப்படியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா, இதுதான் அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தின் அடிப்படையில் போகுதா? அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு? இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, தொடர்ச்சியாக வந்து நியூஸ் டிபேட் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகே, அவர் உள்ளே நுழைஞ்சா ஏதோ ஒரு நியூஸ் டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அவர் நண்பர்கள்ட்ட போவார், பேசுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு காமன் ஆடியன்ஸ் நார்மலாக இருக்காங்களே, அவங்கள்ட்ட ரொம்ப இன்டர்பிரிட்டேஷன் இல்லை. இது வந்து ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோ தூரம் அவங்க ப்ரிவிலேஜாக வாழலைன்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகே, ரொம்ப இதுவாக அவங்களுக்கு தேவை ஒரு என்ன சொல்கிறது, சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நான் யோசிக்கிறது கரெக்டு தானா, சரிதானா, இல்லைனா என்னோட அலைன்லேயே
எனக்கு தேவை, என் வாதத்துக்கு வந்து ஒரு இது தேவை, நான் எடுத்துட்ட ஸ்டாண்டு, நான் நினைக்கிற அல்லது நான் நம்புற விஷயத்தை எதிரொலிக்கிற இன்னொருத்தர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு இடத்துல அதுக்கான இது ஈவன் பலவீனமா இருந்தாலும் எந்த இது இன்னொரு வாதம் எனக்கு எடுக்கணும் அப்படின்ற இடத்துலையும் பார்க்குறாங்க. அதில் அது மாதிரி பண்றவங்கள கொண்டாடவும் செய்கிறாங்க. ஓகே, இப்போ மக்கள் வந்து பங்கேற்பு இருக்கு இல்லையா, நீங்கள் எடுக்கக்கூடிய தலைப்புகள் வந்து பெருமளவுக்கு உணர்வு சார்ந்து அல்லது அவருடைய வாழ்வியல் சார்ந்து அப்படின்னு வரும்போது அதில் என்ன மாற்றங்கள் பார்க்குறீங்க? அதில் ஆர்வம் அதிகமாக வந்திருக்குதா? உரையாடலில் நான் கேட்குறேன், இது ஒரு பக்கம் உரையாடல், அந்த உரையாடலில் நிறைய உள்ள வர ஆரம்பிக்கிறாங்களா, பேச ஆரம்பிக்கிறாங்களா, விரும்புகிறாங்களா, அது எப்படி இருக்குது? அது ஆமாம், பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. இப்போ பேசியே ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்றப்ப நிறைய பேர் பேச வராங்க. அதில் தான் சார் சொல்கிற அந்த ஒரு விஷயம் வருது, அதில் பொய்மையும் இருக்கு அப்படின்றப்ப உண்மையாக அதை கண்டு கொள்றதுக்கான இது தெரியல. பட் என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி பொய்மையும் ஃபுல்லாக கலந்துருக்கு அப்படின்றது தான் ஒரு இது. போக போக அதில் எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ்பிஎல் இந்த இடத்துல தான் அப்போ யார் எஃபெக்டிவாக பேசுகிறாங்களோ கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதுதான் சரின்னு ஆயிடுதா? இப்போ பொய்மை தான் நிறைய இருக்கக்கூடிய இடம், நானுமே மறுக்கல, நிறைய அந்த மாதிரியான ஒரு தன்மை வருது. அப்படி சர்டிஃபிகேட் தருகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஒருத்தர் என்ன சொல்றாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஏற்படுது. ஓ, இவர் அப்படி பேசுறாரா, 3 பேருமே சொன்ன கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சமீப சில ஆண்டுகளா நீதித்துறையினுடைய தலையீடுன்னு சொல்ல மாட்டேன், நீதித்துறையினுடைய தாக்கம் ஒரு பிரச்சனையில எதிரொலிக்குது. அதனுடைய இன்வால்மெண்ட், அது மக்களிடையே ஏற்பட்ட சட்ட விழிப்புணர்வு ஒரு காரணம், இந்த சமுதாயத்தின் மீது நீதிபதிகளுக்கு இருக்கிற நாட்டம் ஒரு காரணம். ரெண்டையுமே நம்ம அதை மதிச்சுதான் ஆகணும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் சொல்றார், நாங்களும் மனிதர்கள் தான், நாங்கள் இயந்திரம் அல்ல, சட்ட புத்தகத்தை மட்டுமே பார்த்து அதன்படி தீர்ப்பு சொல்ல நான் இயந்திரம் அல்ல, பொதுவெளியில் நடப்பதை பொதுமக்களின் உணர்வுகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சொல்லி அந்த வழக்குக்குள்ளே போகிறார். விவாதத்தை அப்போ தான் அனுமதிக்கிறார். அப்போது இது போன்ற விவாதங்கள் மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே பேச வருகிற அரசியல் கட்சியினர் தங்கள் தலைவர்களுக்காக மட்டும் சொல்லலை, நீதித்துறையின் பக்கமும் சில பல நேரங்களில் எனக்கு தெரிஞ்ச இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நீதியரசர்கள் தொடர்ச்சியா பார்க்கறாங்க, தாமாக முன்வந்து வழக்குகளை எடுத்ததற்கு பல உதாரணங்கள் இருக்கு. அது பத்திரிகைகளுக்கு, அச்சு ஊடகங்களுக்கு இருக்கிறதுக்கு அதை விட அதிகமாக இந்த காட்சி ஊடகங்களுக்கும் அதற்கான ஒரு பங்களிப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். சமகால உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஆம்புலன்ஸை நான் பேசுற கூட்டத்துக்கள் எல்லாம் விடுறாருன்னு எடப்பாடிக்கு ஒரு வருத்தம் இருக்கு, அதிமுகவினருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு நடந்துக்கிற காட்சிகளை பார்த்தா ஒருவேளை நிஜந்தானோன்னு சில பேர் நம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ நான் என்னை போன்ற அது போன்ற விவாதங்களை என்ன சொல்லுவேன்னா, திமுக ஒரு பார்வை பார்க்கட்டும், அதிமுக ஒரு பார்வை பார்க்கட்டும், அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுற டிரைவர் நம்மளுடைய அண்ணன் தம்பியா இருந்தா, அண்ணன் பையனா இருந்தா, தம்பி பையனா இருந்தா, அவன் நிலைமையை யோசிச்சு பாரு. இழுத்து வச்சு அடிக்கிறீங்களே, கையை இழுக்கிறீங்களே, அந்த கை உடைஞ்சா 10 நாளைக்கு ஆம்புலன்ஸை ஓட்ட முடியுமா? யாருக்காக அந்த ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போறானோ அந்த உயிர் என்ன பாடுபடும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம எடுத்து சொன்னோம்னா, நீதித்துறை நீதிபதிகள் இதை பார்த்தாங்கன்னா அவர்கள் தான் முதல்ல இதை தாமாக முன்வந்து இந்த வழக்கு எடுக்கணும்னு நான் பேசுவேன். அவர்களாகவும் எடுப்பாங்க, என்னை போன்றவர்கள் பேசினாலும் ஆமா இல்ல நம்ம எடுப்போமே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அப்போ ஸ்டாலினோ எடப்பாடியோ சொல்ற விவாதம் அரசியல் ரீதியாக பார்க்கப்படும், நீதிபதிகள் சொல்ற கருத்து சட்டத்தின் பார்வையாக மக்களால் மதிக்கப்படும். இங்க வாங்க, நிஜமாகவே அந்த ஆம்புலன்ஸ்க்கு வேற மாற்றுப்பாதை இல்லையா, இல்ல இருந்தும் அவர் வேண்டுமென்றே இந்த வழியில போனாருன்னு அவர் கேட்கிற கேள்விக்கும் திமுகவினுடைய ஒரு நிர்வாகி கேட்கிற கேள்விக்கு வித்தியாசம் இருக்கு.